வணக்கம். தமிழன் செய்திகள். போலூர் அடுத்த சனிக்கவாடி கிராம குளக்கரை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அக்னி காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு விரதம் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சனிக்கவாடி கிராம குளக்கரை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அக்னி காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு விரதம் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக பால்குட ஊர்வலம் அம்மன் ஆலயம் அருகே துவங்கி கிராம வீதி வழியாக கோயில் அருகில் நிறைவடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இன்று கிராம மக்களுடன் சேர்ந்து கோவில் திருவிழாவில் பங்கேற்றார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இன்று கிராம மக்களுடன் சேர்ந்து கோவில் திருவிழாவில் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், இது மக்களுடைய அரசு, அவர்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் அண்ணன் விஜயின் அரசு, அவர்களுக்கு தேவையானதை செய்வதுதான் இந்த அரசு என்றும், மேலும் கிளீன் கவர்மெண்ட் என்பதுதான் முதல்வரின் முதலாவது நோக்கம், அதை நோக்கித்தான் பயணிக்கிறோம் எனவும், மேலும் அமைச்சரவை கூட்டத்திலும் முதல்வர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் சொன்னார் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டியளித்தார். எடப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஆடி முதல் நாளை முன்னிட்டு தேங்காய் சுடும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடி மாதம் முதல் தினம் ஆண்டுதோறும் தேங்காய் சுடும் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடுவதும் கூடுதல் சிறப்பு பெற்றது. அதன்படி ஆடி 1ஆம் தேதியான இன்று எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பூலாம்பட்டி, கல்லுக்கடை, செட்டிமாங்குறிச்சி, கொங்கனாபுரம், மோட்டூர், சித்தூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் வீடுகள் முன்பாக அவல், பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, எள்ளு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களால் நிரப்பிய தேங்காயை தீயில் சுட்டு பின்னர் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து தீயில் சுட்ட தேங்காயை உடைத்து பூஜை செய்த பின்பு உறவினர்களுடன் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதியினர் மக்களோடு மக்களாக இணைந்து தலை ஆடி பண்டிகையை தேங்காய் தீயில் சுட்டு ஆடி முதல் நாள் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கம்பம் மெட்டு செல்லும் மலைச்சாலை மராமத்து பணிகள் முடிவடைந்து நாளை திறக்க உள்ளதை அடுத்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உத்தமபாளையம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மலைப்பாதையில் 9வது கிலோமீட்டரில் இருந்து கம்பம் மெட்டு வரை உள்ள தண்ணீர் ஊற்றி உள்ள பகுதியில் சிமெண்ட் தளம் மற்றும் சாலையின் இருபுறம் வடிகால் அமைக்கும் பணி கடந்த ஜூன் 8ஆம் தேதி தொடங்கியது. இதனால் மலைப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. சுமார் 40 நாட்களுக்கு மேலாக மாற்றுப்பாதையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நாளை முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கம்பம் மெட்டு மலைப்பாதை திறக்கப்பட உள்ளது. இதையடுத்து கம்பம் மெட்டு மலைப்பாதையை கம்பம் MLA ஜெகநாத் மிஸ்ரா இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் தூய மரியன்னை கல்லூரி தமிழ்துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கமும் இணைந்து உலக மக்கள் தொகை தினத்தை கொண்டாடினர். தூத்துக்குடியில் தூய மரியன்னை கல்லூரி தமிழ்துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கமும் இணைந்து உலக மக்கள் தொகை தினத்தை கொண்டாடினர். இந்நிகழ்விற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு விசு மகாஜன் அவர்கள் தலைமையேற்றார். தூய மரியன்னை கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி முனைவர் சிபனா, கல்லூரி செயலர் அருட்சகோதரி முனைவர் குழந்தை தெரஸ், தூத்துக்குடி ஊரக மருத்துவ நல பணிகள் துணை இயக்குனர் மருத்துவர் பொன் ரவி ஆகியோர் முன்னிலை வைத்தனர். விழாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, குழந்தைகளுக்கு இடையே போதிய இடைவெளி பற்றிய விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. திருப்பத்தூர் ஏரிக்கரை சாலையில் அதிவேகமாக வந்த ஆட்டோ ஏரியில் விழும் CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் ஏரிக்கரை சாலையில் அதிவேகமாக வந்த ஆட்டோ ஒன்று எதிரே வந்த நபரை இடிக்காமல் இருப்பதற்காக ஆட்டோவை திருப்பிய கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த பயணிகளும் ஆட்டோ ஓட்டுநரும் எவ்வித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் அக்கம் பக்கம் இருந்த பொதுமக்கள் ஆட்டோவை ஏரியிலிருந்து மீட்டுள்ளனர். மேலும் அதிவேகமாக வந்த ஆட்டோ ஏரியில் விழும் CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் மெட்டு மலைசாலை 40 நாட்களுக்கு பின் திறக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளா செல்லும் கம்பம் மெட்டு மலைசாலையில் மராமத்து பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அச்சாலை இன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இதனையடுத்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கொடியசைத்து வாகன போக்குவரத்தை தொடங்கி வைத்தார்.
இந்த தொடக்க விழாவின் போது வாகனங்களுக்கு மலர் தூவியும், கேரளாவில் உள்ள ஏலத்தோட்டங்களுக்கு தனியார் வாகனங்களில் செல்லும் பெண் தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சாலை திறப்பை கொண்டாடினர். கோவை கேம்ப்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள கேம்ப்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியில் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் பிரம்மாண்டமான 10 அடி உயர கால்பந்து அமைப்பை மாணவர்கள் வடிவமைத்து உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்ற 48 நாடுகளின் கொடிகளை ஏந்தியபடி மாணவ மாணவிகள் ஒன்று கூடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் இலக்குகளை தேர்ந்தெடுங்கள், போதைப் பொருட்களை அல்ல என்பதை கருப்பொருளாக கொண்டு நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் போதைப் பொருட்களுக்கு பதிலாக நோக்கம் மற்றும் ஆரோக்கியமான முயற்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் 15 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் செல்லக்குமார் வழங்கினார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பர்கூரில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளினை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட பொருளாளராக உமர் பாஷா ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு 15 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான டாக்டர் செல்லக்குமார் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் குறித்த உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, கணவனை இழந்த கைப்பெண்களுக்கு உதவித்தொகை ஆகியவைகளை வழங்கினார். கல்லாத்தூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் முன்னதாக பக்தர்கள் விரதம் இருந்து கங்கணம் கட்டிக்கொண்டு அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்தி பூங்கரகம் சுமந்து கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் கோவிலுக்கு முன்பாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த தீக்குட்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். காற்றம்பாக்கம் ஊராட்சியில் USA நிதியில் கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் காற்றம்பாக்கம் ஊராட்சி இருளர் குடியிருப்பு பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அமெரிக்க HDP நிதி உதவியுடன் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சத்யா பூபாலன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காயத்ரி சசிகுமார், வார்டு உறுப்பினர் பார்வதி முருகன், ஊராட்சி செயலர் மகேஷ் உட்பட பலர் உடன் இருந்தனர். கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 3 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அரசு அதிகாரிகள் தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வாளர் பழனிசாமி தலைமையில் சுமார் 5க்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் வட்டாட்சியர் உட்பட 5 அதிகாரிகளிடம் தலா 3000 ரூபாய் கையில் இருந்தது குறித்து உரிய விளக்கம் அளிக்காததால் அந்த பணம் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. மேலும் சில ஆவணங்களுக்கு லஞ்சம் கேட்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூர் அருகே உள்ள ஏரியில் குட்டி யானையுடன் பெரிய யானைகள் தண்ணீரை இறைத்து விளையாடிய காட்சி அங்கிருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஒரு ஏரிக்கு குட்டியுடன் கூடிய 3 காட்டு யானைகள் வந்துள்ளன. இதனிடையே ஏரியில் ஓரளவுக்கு நீர் தேங்கியிருந்ததை கண்ட யானைகள் தண்ணீருக்குள் இறங்கி உற்சாகமாக குளித்து விளையாடி மகிழ்ந்தன. குட்டி யானையுடன் பெரிய யானைகள் தண்ணீரை இறைத்து விளையாடிய காட்சி அங்கிருந்தவர்களை கவர்ந்தது. யானைகள் நடமாட்டம் குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் யானைகள் இருக்கும் பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் தேவையின்றி அருகில் செல்ல வேண்டாம் என்றும் அவற்றுக்கு தொந்தரவு கொடுக்கும் வகையில் புகைப்படம் அல்லது செல்ஃபி எடுக்க முயலக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளனர். தென்னிந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றான பிரசாந்த் மருத்துவமனை இன்று தனது வேளச்சேரி கிளையில் ELCA எனப்படும் அதிநவீன லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. தென்னிந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றான பிரசாந்த் மருத்துவமனை இன்று தனது வேளச்சேரி கிளையில் ELCA எனப்படும் அதிநவீன லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சிக்கலான இதய அடைப்பு உள்ள நோயாளிகள்
பெரிய அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் தங்கள் வீட்டிற்கு அருகிலேயே விரைவாக சிகிச்சை பெற்று விரைவில் வீடு திரும்ப முடியும். இந்த புதிய வசதியை திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மூத்த இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் துர்வாசல் மற்றும் பிரசாந்த் மருத்துவமனைகள் குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா ஆகியோர் உடனிருந்தனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையால் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தினந்தோறும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு சேவைகள் தொடர்பாக கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை DSP ராஜு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று திடீரென வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து அலுவலக நுழைவாயில்களை மூடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த திடீர் சோதனையால் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. அக்வா யோகா எனும் நீரில் மிதந்தபடி யோகாசனம் செய்யும் முயற்சியில் 7 மணி நேரம் யோகா செய்து 60 வயதில் ரமாலட்சுமி ராஜா உலக சாதனை படைத்துள்ளார். அக்வா யோகா எனும் நீரில் மிதந்தபடி யோகாசனம் செய்யும் முயற்சியில் 7 மணி நேரம் யோகா செய்து 60 வயதில் ரமாலட்சுமி ராஜா உலக சாதனை படைத்துள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தில் நான் 21 யோகா போசஸ் இன் 21 மினிட்ஸ் டிஆர் பிட் மூவ் மற்றும் ஆயுஷ் நிறுவனத்துடன் சேர்ந்து செய்தேன். இதற்கு சிபேசியல் கேட்டகரியில் இன்டர்நேஷனல் யோகா அமைப்பு கோல்டு மெடல் கொடுத்தாங்க என்றும், இதற்கு முன் இந்த யோகாவில் 1 மணி நேரம் 30 நிமிடம் உலக சாதனை உள்ளது என்றும், மேலும் 2 மணி நேரம் 50 நிமிடம் யோகா செய்தேன். இதற்கும் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ஆல் ரெக்கார்ட்ஸும், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும், ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ரெக்கார்ட்ஸ் ஆகியவை அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்றும் பேசினார். கோவையில் நடைபெற்ற எம்ஜிஆர் சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டியில் 80க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். கோவை வரதராஜபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் தியாகி NG ராமசாமி நினைவு மேம்பாட்டு பள்ளியில் தியாகி NG ராமசாமி நினைவு சுழற்கோப்பை 2026 மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவியருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டு திருவிழாவில் கோவை மாவட்டத்தின் 80க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக போட்டிகளை மாவட்ட கல்வி அலுவலர் கோமதி, தலைமை ஆசிரியர் சதாசிவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கோவை கணுவாய் பகுதியில் மலை மீது கருஞ்சிறுத்தை நடந்து சென்ற வீடியோ காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் உள்ள மலைத்தொடரில் கருஞ்சிறுத்தை ஒன்று நடந்து சென்றுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர். தற்போது அந்த வீடியோ காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கருஞ்சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான புசி என் ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான புசி என் ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதி செயலாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அபிநயா கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் வட்ட செயலாளர்கள் லிங்கவேல் பெத்துராஜ், பகுதி பொருளாளர் மகாராஜன், துணை செயலாளர் முத்துக்குமார், மகளிர் அணியினர் சித்ரா, ராஃபியா, ஜெயந்தி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். வாழப்பாடி அருகே ஸ்ரீ ஆதி வராகி அம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதி வராகி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆசாட நவராத்திரி பெருவிழாவின் 4ஆம் நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை தரிசிக்க சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கேஸ் சிலிண்டர் லாரி மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 பேர் சம்பவ இடத்தில் பலியாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி குதிரப்பட்டி புச்சிரெட்டிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த 3 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஊட்டிக்கு சுற்றுலா செல்ல தங்களது ஈகோ காரில் பயணித்துள்ளனர்.
அப்பொழுது சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் செங்கப்பள்ளி அருகே கார் சென்று கொண்டிருக்கையில் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு நின்று கொண்டிருந்த கேஸ் சிலிண்டர் லாரி மீது பக்கவாட்டில் வேகமாக மோதி விபத்து நடைபெற்றுள்ளது. இந்த விபத்து நடைபெற்ற எதிர்ப்பகுதியில் இருந்த இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. மேலும் இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் காரில் பயணித்த 8 பேரில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புராணங்களில் பாடப்பட்ட தலமாக விளங்கக்கூடிய சின்ன சமயபுரம் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் புராணங்களால் பாடப்பட்ட தலமாக விளங்கக்கூடிய சின்ன சமயபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு பால்குடம் விழா மற்றும் கூழ்வார்த்தல் திருவிழாவில் மாடம்பாக்கம் ஊராட்சியின் மறைந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்களின் சகோதரர் 2வது வார்டு உறுப்பினர் விமலா ஏழுமலை மற்றும் பிரசாந்த் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர். கோயம்புத்தூர் கரும்பு கடையில் உள்ள மஸ்ஜித் இசகான் பள்ளி வாசலில் இன்று மத நல்லிணக்க கலந்துரையாடல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோயம்புத்தூர் கரும்பு கடையில் உள்ள மஸ்ஜித் இஸ்கான் பள்ளிவாசலில் இன்று மத நல்லிணக்க கலந்துரையாடல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் நல்லாயன் குருகுல கல்வி நிறுவனத்தின் 13ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்களது பாதிரியார் பணிக்கு முந்தைய களப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்வில் மஸ்ஜித் இஸ்கான் தலைமை இமாம் மௌலவி முகமது இஸ்மாயில் இந்தாதி அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள், மனித நேயம், சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கத்தின் அவசியம் குறித்து விரிவாக உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்வின் நிறைவில் பங்கேற்ற அனைவருக்கும் இஸ்லாமிய நூல்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. பொள்ளாச்சி அருகே புதிதாக கட்டப்பட்ட துவக்கப்பள்ளி கட்டிடத்தை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திறக்க இருந்த நிலையில் திமுகவினரின் எதிர்ப்பால் ரத்து செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வடசித்தூர் பகுதி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு போதிய இடவசதி இல்லாததால் கடந்த திமுக ஆட்சியில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் புதிய கட்டிடத்தை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் இன்று திறந்து வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைக்கவில்லை என கூறி திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அமைச்சர் கலந்து கொள்ளாமல் நிகழ்ச்சியை வேறு ஒரு தினத்திற்கு மாற்றி வைத்தனர். இதனை அடுத்து அமைச்சர் வருவார் என எதிர்பார்த்து விளம்பர தட்டிகள் வைத்து காத்திருந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேல் விசாரம் கத்தியவாடி கூட்ரோடு பகுதியில் ஊழல் மற்றும் லஞ்சத்துக்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேல் விசாரம் கத்தியவாடி கூட்ரோடு பகுதியில் ஊழல் மற்றும் லஞ்சத்துக்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் IUML ஆகிய கூட்டணி கட்சிகளின் சார்பாக கைரேகை பதித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் கர்ம வீரர் காமராஜர் லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத அரசியலை செய்த தலைவர் என்றும் அவர்களின் அரசியலை நினைவூட்டும் வகையில் இன்று இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்று கைரேகை பதித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள மகா காளியம்மன் திருக்கோவிலில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள மகா காளியம்மன் திருக்கோவிலில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் கத்தார் சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோகிலம் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய நலத்திட்ட உதவி பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் கோபிநாத் வழிகாட்டுதலின்படி குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில், பேரூர் கழக செயலாளர் சூர்யா முன்னிலையில், பேரூர் கழக பொறுப்பாளர் சிவா மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்பில் சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறையில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உணவுத்துறை அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் 6ஆம் வகுப்பு மாணவி உடலை ரப்பர் போல் வளைத்து கடினமான சக்கராசனம், விருச்சிகாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை செய்தது பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது.
தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நடைபெற்றது. இதில் 29வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரஜினி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கட்சியில் சேர்ந்த புதிய உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஜஸ்வந்திகா என்ற மாணவி உடலை லப்பர் போல் வளைத்து பல்வேறு ஆசனங்களை செய்தது பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயற்குழு கூட்டம் மற்றும் மக்கள் சேவகன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயற்குழு கூட்டம் மற்றும் மக்கள் சேவகன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவி எல் ஷர்மிளா மற்றும் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் எஸ் அருண்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் நரேஷ்குமார் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் சீனிவாஸ், ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர்கள் பிருந்தா மற்றும் கார்த்திக் ஆகியோரும் கலந்து கொண்டு மக்கள் சேவகன் திட்டம் குறித்து விளக்கமளித்து கட்சியை வலுப்படுத்தும் பணிகள் மற்றும் மக்களுடன் நேரடி தொடர்பை மேம்படுத்துவது குறித்து பேசினர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தினை தூய்மையான மாவட்டமாகவும் சுகாதாரமான மாவட்டமாகவும் உருவெடுக்கும் பொருட்டு மாநகராட்சி, நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தூய்மை பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளான மாமன்னர்கள், ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் மணிமண்டபத்தின் சுற்றுப்புறம், தீயணைப்பு படை வீரர்கள் குடியிருப்பு, ஐயன்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டு தூய்மை பணிகளானது சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிகளை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண தமிழன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.